அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி என் அருளோடும் நம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லதே நடக்கும். இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த நாளை விட்டுடாதீங்க. இன்று சக்தி வாய்ந்த 1111 பவர்ஃபுல்லான ஒரு போர்ட்டல், அதாவது 1111 ஒரு நம்பர் ரிப்பீட்டடாக வர்றது தான் நம்ம தேவதை வசிய நாள், பிரபஞ்ச வசிய நாள் சொல்கிறோம். அதுவும் பர்டிகுலராக இந்த 1111 அப்படின்ற நாள் இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு 11/11/2025. இன்றைய நாளில் 4 முறை 1 வரும், அதாவது 11/11/2025. இந்த 1 அப்படின்றது சூரிய பகவானை குறிக்கக்கூடியது. ரொம்ப அதாவது உலகிற்கே ஆற்றல் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூரிய பகவானுக்குரிய நம்பர், அதாவது இதுதான் பிரபஞ்ச நம்பரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணிலடங்காத பலனை தரக்கூடியது. பர்டிகுலராக இன்றைய தினத்தில் நம்ம என்ன கேட்கிறோமோ அதை அப்படியே கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில், எழுதுகிற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் என்ன கேட்டு எழுதிங்களோ அதை அப்படியே கொடுத்து விடும். இந்த நாள் நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய எண்ண அலைகளை கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த நம்பருக்கு உண்டு. அதாவது இது தெய்வ ஆற்றல் பொருந்திய ஒரு நம்பர்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே மாற்றி தரக்கூடிய அற்புதமான இந்த நம்பரை இன்றைக்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா, அதாவது நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்கும் இதை நம்ம பயன்படுத்தலாம். சில பேருடைய வாழ்க்கையில் பண கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். என்னதான் ஓடி உழைத்தாலும் பணம் கையில் தங்க மாட்டேங்குது. மற்றவர்கள் போல நானும் நல்ல வசதி வாய்ப்போட ஒரு லக்ஸரி லைஃபோட வாழணும், 24 மணி நேரமும் பணம் என்னை நோக்கி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய மிகவும் எளிமையான இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1111 அப்படின்ற போர்ட்டல் டே, அதாவது மிகவும் அற்புதமான சக்தி நிறைந்த ஒரு நாள். இன்றைய நாளில் பிரபஞ்சத்திடம் நம்ம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை தாராளமாக இன்றைய நாளில் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக பிரபஞ்சம் கொடுத்தே தீரும். அதாவது பிரபஞ்சத்திற்கு முக்கியம் என்னென்னா அதை நீங்கள் நம்பணும். அப்படி நம்பி கேட்கும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே கொடுத்துடும். பெரிய தொழில் அதிபர்கள், பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள் முழுக்க பிரபஞ்சத்தை நம்பி தான் இன்றைக்கு இந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்று முழுவதுமே இந்த போர்ட்டல் இருக்குது, அதாவது இந்த பிரபஞ்ச வசிய நாள் இருக்குது. 11/11/2025 இன்று இரவு 12 மணி வரைக்குமே இருக்குது. அதாவது இன்றைக்கு உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைத்தாலும் செய்யலாம். பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இன்று இரவு வரக்கூடிய அற்புதமான நேரம் 11 நிமிஷத்துக்குள்ளே செய்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது. அப்படியே நீங்கள் எழுதிட்டு தூங்க போகிறீங்க, வேறு எதுவுமே செய்ய போகிறதில்ல. நீங்கள் உங்களுக்கு நைட்டில் நேரம் இல்லை அப்படின்னாலும் பகலில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு இரவு 11 மணிலேருந்து 11 நிமிஷத்துக்குள்ளே உங்களால் செய்ய முடிஞ்சாலும் தாராளமாக செய்யலாம். அதாவது ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல முதல்ல நம்ம உட்காரணும். அதாவது நம்ம பிரபஞ்சத்திடம் நம்ம மனசை விட்டு பேச போகிறோம். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, மனக்குழப்பம் இருக்கக்கூடாது, டென்ஷன் இருக்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது நம்ம பிரபஞ்சத்திடம், அதாவது நமக்கு முன்னாடி கடவுள் தோன்றிட்டா நம்ம எப்படி கேட்போமோ அதே போல் பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்க போகிறீங்க. அதனால் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க. ஏதாவது மேட்டோ பலகையோ பெட்ஷீட்டோ அதன் மீது அமர்ந்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யணும். உங்களுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்சுதுன்னா ஒரு மெழுகுவத்தியோ இல்லை ஒரு தீபமோ ஏற்றி வச்சுக்கோங்க. சப்போஸ் முடிஞ்சால் செய்யுங்க, முடியலன்னா விட்டுடுங்க. அதே போல் வாசனை திரவியங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது போல், அதாவது ஊதுபத்தியை கூட நீங்கள் ஏற்றி உங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சாம்பிராணியை கூட வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பர்ஃப்யூம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்ல நறுமணமாக இருக்கும். அமைதியாக இருக்குது, நல்ல வாசம் மிகுந்ததாக இருக்குது. இப்போ நீங்கள் பிரபஞ்சத்திடம் பேச போகிறீங்க. அதாவது உங்களுக்கு முன்னாடி பிரபஞ்சம் இருக்கிறது போல் ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் எடுத்துக்கலாம், இல்லை டைரி எடுத்துக்கலாம், இல்லை ஒரு ஒயிட் கலர் பேப்பர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். போட்டிருந்தாலும் சரி போடாவிட்டாலும் சரி ஒரு பேப்பர், சுத்தமாக இருக்கக்கூடிய பேப்பரை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா, டியர் யூனிவர்ஸ்,
நான் தயாராக இருக்கிறேன். அதாவது டியர் யூனிவர்ஸ், அன்புள்ள யூனிவர்ஸ், நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எழுதணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் பெண்ணாலே எழுதலாம். அதே போல் உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது, எதற்கெல்லாம் உங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 11 விஷயத்தை எடுத்துக்கோங்க. வீடு கட்டுறதுக்கு பணம் தேவைப்படுது, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணம் தேவைப்படுது, கார் வாங்க பணம் தேவைப்படுது, ஒரு நெக்லஸ் வாங்க பணம் தேவைப்படுது. சப்போஸ் ஒரு கடன் இருக்குன்னா அந்த கடன் தொகை எவ்வளவோ அந்த பணம் உங்களுக்கு தேவைப்படுது. இது போல் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம், எதற்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அதை எல்லாத்தையுமே எழுதுங்க. 11 மட்டும் எழுதுனா போதும். அதாவது 11 விஷயங்கள் இருக்கும், இது எதற்கெல்லாம் பணம் தேவைப்படுதுன்னு இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையுமே அந்த பேப்பரில் எழுதிடுங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ 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 யூனிவர்ஸ், நன்றி 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 பிரபஞ்சமே அப்படின்னு நீங்கள் இங்கிலீஷ் எழுதினாலும் சரி தமிழில் எழுதினாலும் சரி இப்படி எழுதிட்டீங்க இல்லையா. இப்போ நீங்கள் நோட்டில் எழுதிங்கன்னா அடுத்த பேஜ் திருப்பி அந்த 11ல் மிகவும் முக்கியமான பணம் உங்களுக்கு எதற்கு தேவைப்படுது, இந்த 11 எழுதியிருக்கீங்க அதையுமே பிரபஞ்சம் கொடுக்கும். ஆனால் இந்த 11லே முக்கியமான ஒரு பண தேவைகள் என்னவோ, அது 1 லட்சமாக இருக்கலாம், இல்லை 5 லட்சமாக இருக்கலாம், இல்லை 10 லட்சமாக இருக்கலாம், இல்லை 1 கோடியாக கூட இருக்கலாம். என்ன தேவைப்படுதோ அந்த ஒரு விஷயத்தை, அந்த 11லேருந்து மிகவும் முக்கியமான பண தேவைகள் என்ன இருக்கோ, பணம் தேவைப்படுதோ அந்த ஒரு வேண்டுதலை 11 முறை எழுதுங்க. முன்னாடி உங்களுக்கு என்னென்ன தேவையோ 11 முறை எழுதிட்டீங்க. அதில் மிகவும் முக்கியமானது என்னவோ அதை ஒன்று எடுத்து 11 முறை எழுதணும். உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பணம் ஒரு 5 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னாலும், அதாவது எனக்கு வீடு கட்ட 5 லட்ச ரூபா பணம் கிடைத்து விட்டது, முன்னாடி எழுதுனதும் நடந்தது போல் எழுதணும். அதுலேருந்து ஒன்று எடுத்து எழுதுறீங்க பாருங்கள், அதுவும் நடந்தது போல் நீங்கள் எழுதணும். எனக்கு வீடு கட்ட தேவையான பணம் 5 லட்ச ரூபாய் கிடைத்து விட்டது அப்படின்ற இந்த சென்டென்ஸை நீங்கள் 11 முறை எழுதுறீங்க. இப்படி எழுதி முடித்ததுக்கப்புறம் அந்த பேப்பருக்கு கீழே உங்களுடைய பேர், உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இன்ஃபினிட்டிவ் சிம்பிள் வரைஞ்சி அந்த 2 பக்கமும் 11 நம்பரை எழுதிடுங்க. இப்படி எழுதி என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த பிரபஞ்சத்திற்கு மிக்க நன்றி அப்படின்னு 3 முறை எழுதிடுங்க. இந்த பேப்பரை மடித்து உங்களுடைய நெஞ்சுக்கிட்ட வச்சுட்டு அதில் நீங்கள் எழுதியிருக்க விஷயம்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் நடத்தி கொடுத்துடுச்சு. அப்போ நீங்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்பீங்களோ, அதே போல் நான் என்னென்னலாம் எழுதியிருக்கணும் அதெல்லாம் எனக்கு நடந்துடுச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய குலதெய்வத்தோட அருளாலும் என்னுடைய இஷ்ட தெய்வத்தோடைய அருளாலும் பிரபஞ்சம் நான் கேட்டதை கொடுத்து விட்டது, நான் உங்களிடம் முழுவதும் சரணடைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை உங்களுடைய பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த பேப்பர் எடுத்து நீங்கள் உங்களுடைய துணியெலாம் மடித்து வச்சுருப்பீங்க பாருங்கள், அங்கே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுடுங்க. அடிக்கடி கைப்படாத மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வச்சுடுங்க. மறந்தும் போயிடுங்க. அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எழுதியிருக்கீங்களோ அதை ஒவ்வொன்றாக பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும். இன்னும் நடக்கலை, இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பிரபஞ்சத்திடம் இன்றைக்கி சொல்லிட்டீங்க, கண்டிப்பாக அதில் எழுதின விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்கும். அதே போல் அதில் எழுதின விஷயங்கள் ஒரு 3 இல்லை 4 நடந்துடுச்சுன்னா அந்த பேப்பரை நீங்கள் எடுத்து எரித்து அந்த சாம்பலை வெளியில் ஊதி விட்டலாம். அதில் எழுதியிருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிரபஞ்சம் நடத்தி கொடுக்கும். ஒரு முறை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். நன்றி.